கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஆமென். ஆமாண்டவரே, இந்த வார்த்தை அனுப்பி சுகம் கொடுக்கிற தேவன், பலன் கொடுக்கிற தேவன். எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினார். யோவான் 1:5 நம்ம சேர்ந்து வாசிப்போமா? தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. ஆமென். இந்த நாளும் கூட இந்த மாசத்திலே நாங்கள் எதை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம் சொன்னால், தேவனுடைய பிள்ளை நாங்கள் என்ன செய்யலாக காணப்பட வேண்டும்? தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கலாக காணப்பட வேண்டும். இங்கே அருமையான வசனத்தை வாசித்தோம். அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார், அப்படியாக தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் என்ன இல்லையாம், இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. ஆமென். தேவனுடைய மனுஷன், ஆண்டவருடைய சார்பிலே சாய்ந்த மனிதன், தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்ட மனிதன் இங்க என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரிடத்திலே இருந்து கற்றுக்கொண்ட காரியத்தை கேட்டு உணர்ந்து கொண்ட காரியத்தை இங்க என்ன சொல்றாராம், நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற ஒரு விசேஷமா இருக்கிறது. என்ன சொன்னால், நம்முடைய தேவன் வெளிச்சத்தின் தேவன். நம்முடைய தேவனத்தில் என்ன இல்லையா, இருள் இல்லை. நாங்க போற பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், அது வெளிச்சமான பிரகாசமான இடம். அல்லேலூயா. எத்தனை பேர் தெரியும் பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டிருக்கும்? அங்க லைட் எல்லாம் போட வேணுமா? லைட் போடவே தேவையில்லை. ஏன்? தேவனே அதுக்கு வெளிச்சமா இருக்கிறார். அங்க என்ன இல்லை சொல்லுங்க அப்பம்? இராக்காலம் இல்லை. என்ன இல்லை? ராக்காலமே இல்லை. ஏன்னு சொன்னா எப்பொழுதும் வெளிச்சமா இருக்கும், எப்பொழுதும் பிரகாசமா இருக்கும். தேவனே அந்த நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறவரா இருக்கிறார். அந்த உலகத்திலே வந்து எந்த ஒரு மனிதனையும் ஒளிப்பிக்கிற மெய்யான ஒளி நம்மத்திலே இருக்கிறார். ஆமென். அவ இங்கே இவர்கள் என்ன நல்ல செய்தியை அறிவிக்கிறார்கள், தேவனிடத்துல என்ன இல்லை சொன்னால் இருள் இல்லை. தேவனுடைய பிள்ளைய நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ற நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் வாழ வேண்டும் சொன்னால், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ வேண்டும். ஆமென். எங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் காணப்படும் சொன்னால், அந்த வெளிச்சத்தின் அன்றைக்கு ஜாதிகள் தேடி வருவார்கள். ஆமென். இந்த சபைக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் இல்லாட்ட ஒரு புத்தகம். என்ன புத்தகம் காப்போம் சொல்லுங்களேன்? ஏசாயா புத்தகம் எத்தனையாம் அதிகாரம்? 60ஆம் அதிகாரம். அது என்ன சொல்லப்படுறது? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இருள் பூமியை காரல் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல காணப்படும். இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? இது சொல்லுங்க, யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? சொல்லுங்க. யார கோவமா என்னோட? யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இது? சொல்லுங்க. எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. பக்கத்துல பாத்து, இந்த வார்த்தை எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. நான் எல்சடா குடும்பத்துல இருக்கேன், இந்த சபையில இருக்கிறேன். அல்லேலூயா. என்ன இந்த வார்த்தை விருப்பமே இல்லை அவனுக்கு? இருள் பூமியை மூடும், காரல் ஜனங்களை மூடும், யார் உங்கள் மேல உதிப்பாராம்? கர்த்தர் உங்கள் மேல உதிப்பார், அவருடைய மகிமை உங்கள் மேலே காணப்படும். அல்லேலூயா. தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆளுகை உங்கள் மேல இருக்குமா என்றால், இதை விட மேலான ஒரு சந்தோஷம் உலகத்துல இல்லவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால், தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருந்தால், உங்களை விட ஆசீர்வதிக்கப்பட்டவர் இந்த உலகத்துல இல்லவே இல்லை.
கரங்களை தட்டி இயேசுவாக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. பக்கத்துல பாருங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. யாரோட கூட இருக்கிறாரு? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு. வேதத்துல வாசிக்கும் போது, தாவீதை குறித்து வாசிக்கும் போது வேதம் சொல்றது, கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தாரா? யாரோட கூட இருந்தாராம்? கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடினாலே எப்படி இருந்தான் தாவீது? ஒரு மனசோட தேவன் இருந்தா எப்படி இருப்பான்? வேதம் சொல்றது, தாவீது வர வர பலத்தான், தாவீது வர வர விருத்தி அடைந்தான், தாவீது போற இடங்கள் எல்லாம் வெற்றி பெற்றான், தாவீது போற இடங்கள் எல்லாம் ஞானமாய் நடந்து கொண்டான், தாவீது போற இடங்கள் எல்லாம் காரியங்கள் எல்லாம் வெற்றியாய் முடிந்தது. காரணம் என்ன? சர்வ வல்லவர் அவனோடு கூட இருக்கிறார். அந்த பிரகாசிக்கிற தேவன் தம்மோடு கூட இருக்கிறார். அந்த வல்லமுள்ள கர்த்தர் அந்த தேவனோடு அந்த மனுஷனோடு கூட இருக்கிறார். வேதத்துல வாசிக்கும் போது, யோசேப்பை குறித்து வாசிக்கும் போது, யோசேப்பு இஸ்ரவேலில் இருந்தான், யோசேப்பு குடையிலே போடப்பட்டான், யோசேப்பு விற்கப்பட்டான். ஆனா வேதம் சொல்றது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்பு போற இடம் எல்லாம் என்ன? வெற்றி, வெற்றி, ஜெயம், மேலான பதவி, மேலான உயர்வு. காரணம் என்ன? சர்வ வல்லவர் கூட இருக்கிறார். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். தானியனோட கர்த்தர் கூட இருந்தார். ஹல்லேலூயா. எங்க இருந்தாரு? தானியனோட கர்த்தர் கூட இருந்தாரு. சிங்கப்படியில போடப்பட்டாங்க, அக்கினியில போடப்பட்டாங்க, எதிர்த்து நின்றாங்க. ஆனா என்ன நடந்தது? ஒன்றும் சேதப்படுத்தவில்லை. காரணம் என்ன? சர்வ வல்லவர் அவனோடு கூட இருந்தார். அதே தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரு. அதே தேவன் உங்கள் மத்தியில இருக்கிறாரு. அதே தேவன் குடும்பத்தோடு கூட இருக்கிறாரு. அவர்களை பாதுகாத்தவர், அவர்களை ரட்சித்தவர், அவர்களை உயர்த்தினவர். அவர் உங்களை உயர்த்த போதுமானவர். ஹல்லேலூயா. அந்த சர்வ வல்லமுடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. அவருடைய உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. நானும் நீங்களும் விசுவாசிப்போம் எப்பொழுதும் தேவனுடைய மகிமையை கண்டுகொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்தால் உங்களுக்கு துன்பம் வராதுன்னு சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்தா என்ன வராது? உபத்திரவம் வராது ஆண்டவர் சொல்லவே இல்லை. உபத்திரவம் வரும், ஆனா ஜெயம் பெறுவீங்க. ஹல்லேலூயா. பாடு வரும், ஆனா நீங்க வெற்றி பெறுவீங்க. எதிரிகள் உங்களை துரத்தி கொண்டு வருவார்கள், ஆனா பின்னிட்டு விடுவார்கள், நீங்க தான் ஜெயிப்பீங்க. காரணம் என்று சொன்னால், யெகோவா நிசி, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்கிறது, யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளையாகிய நாங்கள் அந்த ஒளியின் இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த ஒளி எங்களை பிரகாசிக்கிறதா இருக்குது. அந்த ஒளி எங்களுக்குள்ளே வாசமா இருக்கும் போது நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால், அந்த வெளிச்சத்தை தேடி ஜனங்கள் வரத்தக்கதாக நாங்கள் தேவனுடைய அன்பை அறிவிக்கலாக காணப்பட வேண்டும். ஆமென். சென்ற நாட்களில் வாசித்த இந்த மாதத்திலே ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார். ஏசாயா புத்தகம் 52ஆம் அதிகாரம் அங்கே 7ஆம் வசனம் என்ன சொல்றது? சமாதானத்தை கூறுங்கள், நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவியுங்கள், ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துங்கள். உன் தேவன் ராஜரீகம் 12 சீயோனுக்கு சொல்லுகிறவருடைய சுவிசேஷனுடைய பாதங்கள் எப்படிப்பட்டதா இருக்காம்? அழகா இருக்கின்றன. ஹல்லேலூயா. யாருடைய பாதங்கள் அழகா இருக்கின்றன? சுவிசேஷனுடைய பாதங்கள், சமாதானத்தை கூறுகளுடைய பாதங்கள், நல்ல காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கக்கூடிய பாதங்கள். தேவன் ராஜரீகம் பண்றான்னு சொல்லி யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை பிரசித்திப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்களோ, யாரெல்லாம் நற்செய்தியை அறிவிக்கிறார்களோ, அவர்கள் தேவனுடைய பார்வையிலே அழகானவர்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல பாத்தீங்கன்னா, நீங்க தேவனுடைய பார்வையில அழகா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன வடிவில்லாம இருக்கிறார், இவர் கருப்பா இருக்கிறார், இவர் நொண்டியா இருக்கிறார், இவர் மூக்கு ஒரு மாதிரி இருக்கு, இது காது ஒரு மாதிரி இருக்கு, இது வடிவேல்னு சொல்லலாம். ஆனா தேவனுடைய பார்வையில யாரெல்லாம் தேவனுடைய சுவிசேஷத்தை நீங்க அறிவிக்கீங்களோ, ஆண்டவர் பார்த்து சொல்லுவாரு, உங்களுடைய பாதங்கள் அழகா இருக்கிறது, நீங்கள் அழகானவர்கள். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் அழகான தேவன். தேவன் வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய சாயலின்படி என்னையும் உங்களையும் படைத்திருக்கிறாரு, தம்முடைய ரூபத்தின்படி என்னையும் உங்களையும் படைத்திருக்கிறாரு, தம்முடைய ஆவியை எங்களுக்குள்ளே அனுப்பி உயிர்ப்பித்திருக்கிறாரு. ஆவியை கர்த்தருடைய பிள்ளையார் நாங்கள் இந்த நாட்களில் செய்ய வேண்டிய காரியம், தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும், தேவனுடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். சென்ற நாட்களில் கூட நாங்கள் ஒரு செய்தியை பார்த்து விட்டோம். அதை சீக்கிரமா சொல்லி அடுத்த காரியத்துக்குள்ள கடந்து செல்ல முடியாது விரும்புகிறேன். சென்ற நாட்களும் கூட தேவன் தம்முடைய ஆவியாளங்களை நிரப்பி இருக்கிறாங்க என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஏசாயா புத்தகத்தில் வாசிக்கிற வேளையில் ஏசாயா புத்தகம் 61ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க பார்ப்போம். ஏசாயா புத்தகம் 61ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. ஏசாயா புத்தகம் 61ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார்,
சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும் சிறை கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமை கண்டு நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அல்லேலூயா. இங்கே வாசிக்கும் இந்த அதிகாரம் ஏற்கனவே நாங்கள் வாசித்த போது சில நாட்கள் இதை கொடுத்து தியானித்திருக்கிறோம். மீண்டுமா உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியா விரும்புகிறேன். தேவன் என்னையும் உங்களையும் அபிஷேகத்தின் ஒரு நோக்கம் என்று உண்டு. அல்லேலூயா. என்ன உண்டு? ஒரு நோக்கம் உண்டு. சென்ற நாட்கள் அபிஷேகத்தை குறித்த ஒரு செய்தியை ஒரு மாசமா கொடுத்திருக்கிறேன். அதுல இந்த காரியங்கள்லாம் வந்திருக்கிறது. மீண்டுமாக தேவன் இந்த மாதிரி ஞாபகப்படுத்தினார். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற நாங்கள், தேவனுடைய வல்லமையை பெற்ற நாங்கள், பரிசுத்த ஆவியை பெற்ற நாங்கள் என்ன செய்யக்கூடாது? சும்மா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. போன கிழமை ஆராதனை பிடித்திருக்க ஆசீர்வாதமா இருந்தது. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்களா? அனல் மூட்டப்பட்டீங்களா? ஒவ்வொரு ஆறாலும் தேவன் உங்களை அபிஷேகத்துக்கு கொண்டு தான் இருக்கிறார். ஒவ்வொரு ஆறாலும் உங்களுடைய ஆவியில எழுப்புதலை கத்த உண்டு பண்ணி கொண்டு தான் இருக்கிறாரு. தேவன் தம்முடைய ஆவியிலா நிரப்புகிறார். தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை உயிர்ப்பிக்கிறார். உங்களை புது பலன் அடைய பண்ணுகிறார். எதற்காக சொன்னால் தன்னுடைய வேலையை செய்யும்படியாக. அல்லேலூயா. கர்த்தரை அபிஷேகிப்பதன் நோக்கம், தேவன் தம்முடைய வார்த்தையோட பேசுவதன் நோக்கம், தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை பலப்படுத்தி உயிர்ப்பிப்பதன் நோக்கம் எதற்காக சொன்னால் சும்மா இருப்பதற்காக இல்ல, தேவனுக்காக பிரயாசப்படுவதற்கு. அல்லேலூயா. தேவனுக்காக ஓடுவதற்கு, கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு. இங்கே வாசிக்கும் போது வேதம் என்ன சொல்லுன்னா, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மே இருக்கிறார் சொல்லி என்ன சொல்லப்படுதாம்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை என்ன செய்தாராம்? அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கையை நெஞ்சில வச்சு சொல்லுங்க, இல்ல தலையை வச்சு சொல்லுங்க. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. விசுவாசிங்க, உங்க மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கு. விசுவாசிங்களா? விசுவாசிங்களா? சில பேருக்கு விசுவாசமே இல்லையா? எப்பொழுது நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்களோ அந்த நாளிலே தேவனுடைய ஆவியினாலே நானும் நீங்கள் என்ன செய்யப்பட்டோம்? முத்திரை போடப்பட்டு விட்டோம். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடையவர்கள், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்கள், நீங்க தேவனுடைய நாமத்தை அறிக்கை பண்ணுகிறவர்கள். அப்பா பிதாவின் அழைக்கிற புத்திர சுவர் ஆவியை கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறாரு. அவை தேவனங்களை அபிஷேக நோக்கம் எதற்கானால் சிறுமைப்பட்டவர்கள், தேவனை அறியாத ஜனங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு தூரமாக இருக்கிறவர்கள், கண்கள் மூடப்பட்டவர்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்காமல் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய அன்பை சொல்ல வேண்டும். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை சாட்சியாக அறிவிக்க வேண்டும். தேவன் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற அந்த வார்த்தையை நீங்க சொல்லும் போது, ஒரு வசனம் சொன்னாலும் அந்த வார்த்தை என்ன செய்யும்னால் அது கிரியை செய்யும். அல்லேலூயா. நீங்க பேசுற வார்த்தை இது எப்படிப்பட்ட சொன்னா, சென்ற நாட்களோட எபிரேயர்ல வாசித்தோம். அதுக்குள்ள ஜீவன் இருக்கு, மச்சம் என்ன இருக்கு சொல்லுங்களேன்? வல்லமை இருக்கு. எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல வாசித்தோம். என்ன இருக்காம்? ஜீவனும் வல்லமை உள்ளது. அவன் நீங்க சொல்ற வார்த்தை உங்களோட வார்த்தையே அல்ல, உங்களோட சொந்த வார்த்தை இல்லை, உங்களோட குடும்ப கதை இல்லை, உங்களோட அப்பாண்ட அங்க பரம்பரை கதை இல்லை. நீங்க சொல்ற வார்த்தை யாற்ற வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை மாமிசமாகி நமக்குள்ளே கிரியை செய்யறது. அந்த வார்த்தையில என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. ஆக நாங்க செய்ய வேண்டிய காரியம் இந்த நாட்கள்ல யாரும் சொல்ல முடியாது, எனக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாது. எங்க போனாலும் ஒரு வார்த்தை இல்லாவிட்ட கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மை, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை செய்த அற்புதம், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டு அநேக அற்புதங்கள் செய்திருக்கிறாரு. யாரா சொல்ல முடியுமா ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதமே செய்யலன்னு சொல்லி? யாரா இருக்கிறீங்களா? இந்த இடத்துல இருக்கிறதே நீங்க அற்புதம் தெரியுமா? கர்த்தர் எங்களை ரட்சித்ததே அற்புதம், உங்கள் பாவங்களை மன்னித்ததே ஒரு அற்புதம். ஆண்டு ஒவ்வொரு நாளும் தேவன் கிருபையாய் அதிசயமாய் நடத்தி வருகிறார். உங்கள் குடும்பத்தை நடத்தி வருகிறார், எங்களுடைய பிள்ளைகளை நடத்தி வருகிறார், எங்கள் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதை மற்றவருக்கு சொல்ல வேண்டும். சொல்லும் போது என்ன நடக்கும்? கட்டுக்கள் அறுக்கப்படும், இருதயம் நொறுங்குண்ட என்ன செய்யப்படுவார்கள்? காயம் கட்டப்படுவார்கள், சிறைப்பட்டவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? விடுதலை ஆக்கப்படுவார்கள், தேவனுடைய வருகைக்கு நேராக அவர்கள் ஆயத்தப்படுவார்கள். அவை கர்த்தர் உங்களையும் என்னையும் அபிஷேகத்தின் நோக்கத்தை மறந்து போகாத படிக்கு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அன்பை சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க, செயல்படுங்க. ஆத்துமாக்களுடைய பேர்களை, ஜனங்களுடைய பேர்களை எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்களோட தெரிந்தவர்கள், உங்களுக்கு போகிற வர்றவர்கள், நீங்க வேலை செய்கிற இடங்கள், உங்களுடைய நண்பர்கள் எவ்வளவு பேர், எத்தனை பேரோட நாங்கள் பழகிறோம்.
ஒரு நாள் அவர்களை கர்த்தர் ரட்சிப்பார். சொல்ல வேண்டிய அவங்களோட வேலை. என்ன வேலை? சொல்ல வேண்டிய அவங்களோட வேலை. ரட்சிப்பை ஆடியது கர்த்தருடையது. ரட்சிக்கிறது கர்த்தர், கொண்டு வர்றது கர்த்தர். நீங்க செயல்படுத்த வேண்டிய காரியம். அங்க வேதத்தில் வாசிக்கும் போது பவுல் சொல்கிறார், பவுல் நட்டான், அப்போலோ என்ன செய்தானா? தண்ணி விட்டான். விளைச்சலாரு கர்த்தர். பவுலுடைய வேலை என்ன? மரத்தை கொண்டு தான் நட்டார். மற்றவங்க வந்து என்ன செய்யறா? வந்து தண்ணி ஊத்துறாரு. ஆனா யாரு வெளியே செய்யறதாம்? கர்த்தர் வெளியே செய்வார். நீங்க சொல்லுங்க, கர்த்தர் ரட்சிப்பாரு. நீங்க விசுவாசத்தோடு செயல்படுங்க, கர்த்தர் அதிசயம் செய்வாரு. நீங்க சொல்லுங்க, அவருடைய இருதயங்கள் காயங்கள் என்ன செய்யப்படும்? கட்டப்படும். யார் கட்டுறது? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம். அவை கர்த்தருடைய வசனத்தை, தேவனாலே பெற்ற அபிஷேகத்தை அற்பமா எண்ணாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து கரிசனையாற்றாதீங்க. உங்களுக்குள்ள என்ன கொஞ்ச நாள் கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது, தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. இந்த நாட்களில் இந்த எல்சடாய் குடும்பத்தின் மேல விசேஷமாக தேவனுடைய பிள்ளைகள் மேல தேவனுடைய ஆவி ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. உங்கள் மூலமா கர்த்தர் எழுப்புதலுக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறாரு. நீங்க விசுவாசித்தால், நீங்க நம்பினால், நீங்க செயல்பட்டால் அவருடைய மகிமையை நீங்க கண்டுகொள்ள முடியும். இங்கே வாசிக்கும் போது தேவனுடைய ஆவி ஊற்றப்பட்டதன் நோக்கமே அங்கே எந்த காரணத்தினால் தேவன் நம்மை தெரிந்து கொண்டதன் நோக்கம் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக. தொடர்ந்து நாங்கள் வாசித்து பார்ப்போம். அங்கே 2 ராஜாக்கள் புத்தகத்தில் வாசிக்கிற வேளையிலே சென்ற நாட்களில் வாசித்த பகுதி 2 ராஜாக்கள் புத்தகம் 6ஆம் 7ஆம் அதிகாரங்களை வாசிக்கும் போது அந்த நாட்களில் என்ன நடந்து சொன்னால், அங்கே சமாரியாவை யார் என்ன சொன்னால், அங்கே அசீரியா ராஜா என்ன செய்தானாம்? முற்றுகை போட்டான். 6ஆம் அதிகாரம் அங்கே 24ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது சீரியாவின் ராஜா என்ன செய்கிறார் சொன்னால், தன் ராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை என்ன செய்தானாம்? முற்றுகை போட்டான். அந்த சமாரியாவிலிருந்து ஒருவரும் உள்ளே போக முடியாது, ஒருவர் வெளியே வர முடியாதபடிக்கு சமாரியாவை அவன் என்ன செய்யறான் சொன்னால், சீரியாவின் ராஜா வந்து முற்றுகை போட்டபடினாலே அந்த நாட்களில் சமாரியா என்ன உண்டாயிட்டாம்? பெரும் பஞ்சம் உண்டாயிற்று. என்ன உண்டாயிற்று? எல்லாரும் சொல்லுவாங்க, பெரும் பஞ்சம். அல்லேலூயா. சாதாரண பஞ்சம் இல்லை, பெரிய பஞ்சம் உண்டாயிட்டு. அந்த நாட்களில் வாசிக்கும் போது பஞ்சத்தின் நிமித்தமாக என்ன செய்கிறார் சொன்னால், அங்கே பிள்ளைகளையே வெட்டி கொலை செய்து சாப்பிட்டாங்க. என்ன செய்தாங்க? சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் என்ன நடந்தது? ஒரு நாளைக்கு அங்கே ஒரு வாசிக்கும், அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்க. 27 வாசிக்கிற வேளையில 26, 27. இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே இரட்சியும் என்றான். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியங்களில் இருந்தா, ஆலைகளில் இருந்தா என்று சொல்லி ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளில் நான் இவனை நோக்கி, நான் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒளித்து விட்டாள் என்றான். அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் இரட்டுடுத்திருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது நீங்க கொஞ்சம் தியானித்து பாருங்க, எப்படிப்பட்ட பஞ்சம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட பஞ்சம்? ஒன்றுக்குமே வழி இல்லை, இனி ஒன்றுமே வழி இல்லை. இப்ப என்ன நடக்கிறது? பிள்ளையை வெட்டி சாப்பிட்ற நிலைமைக்கு வந்து விட்டது. வந்து எல்லாம் செய்துட்டாங்க. அங்கே என்ன நடக்கிறது? ஸ்ரீ வந்து அங்கே ஆண்டவரை பார்த்து கேட்கிறாள். அங்கே ராஜா அலங்கத்தில் நடந்து போயிலே ஆண்டவரை அந்த ராஜா பார்த்து கூப்பிட்ற, ஆண்டவரே, என் ஆண்டவனே ரட்சியும் என்று கேட்டவரே, அவன் அதுக்கு என்ன சொல்றான்? கர்த்தர் உன்னை ரட்சியாதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா, ஆலையில் இருந்தா என்று சொல்லி. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜாவுக்கு தெரியும், களஞ்சியத்திலும் ஒன்றுமில்லை, ஆலையிலும் ஒன்றுமில்லை, எல்லாம் என்ன செய்விட்டது? முடிந்து விட்டது. எந்த விதத்திலும் ராஜாவாக இருந்தாலும் கூட அவனால உதவி செய்ய ஒரு முடியாத சூழ்நிலை. தேசம் அவ்வளத்துக்கு பஞ்சத்திலே போய்விட்டது. இங்கே என்ன செய்கிறார்கள்? 2 பேர் என்ன செய்கிறார்கள்? அங்கே தன்னுடைய பிள்ளையை கேட்டு என்ன செய்கிறாள்? தன்னுடைய மகனை கொடுத்து முதல் நாள் சாப்பிட்டு விட்டாங்க, நின்று விட்டாங்க. அடுத்த நாள் கேட்கும் என்ன நடக்கிறது? தன் மகனை ஒழித்து வைத்து விட்டான். எப்படிப்பட்ட பஞ்சம்? கொடிய பஞ்சம், வழியே இல்லை, அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டது. இந்த காரியங்களை நடந்து கொண்டிருக்கும் போது அங்கே எலிசா தீர்க்கதரிசி என்ன செய்கிறான்னு சொன்னால், அங்கே 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது எலிசா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. அந்த நாட்களில் எலியாவோடு கூட இந்த தேவனுடைய மனுஷன் எலிசா, அவன் தேவனுடைய வல்லமை பெற்றுக் கொண்டவன், இரட்டிப்பான வல்லமையினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன். அந்த நாளில் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு அவன் சொல்ற வார்த்தை என்ன சொன்னால், 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லி போட்டு என்ன சொல்கிறானாம்?
நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் வாசல்ல ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாற்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று சொல்றதாம் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், தேவனுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது. இந்த நாடு, அந்த சமாரியா முழுவதும் பஞ்சத்தினாலே மூழ்கி ஜனங்கள் பிள்ளைகளை வெட்டி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் எலிசா சொன்ன வார்த்தையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அந்த வார்த்தையை நம்ப முடியவில்லை. அந்த வார்த்தையை கேட்கும் போது ராஜாவுக்கு அங்கே கைலா கொடுக்கிற பிரதானி சொல்கிறான், ஆண்டவர் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா? ஆண்டவர் எது புரியாத மதங்களை திறந்தாலும் கூட இப்படி நடக்குமா சொல்லி ஆச்சரியமா சொல்லுகிறான். அப்பொழுது அந்த மனுஷனை பார்த்து எலிசா சொல்லுகிறார், நீ அதை காண்பாய், சாப்பிட மாட்டாய். ஓகே, இந்த தரிசனம் தீர்க்கதரிசனம் இப்படி இருக்கிறது. என்ன நடக்கிறது? அதுக்கு பிறகு இந்த செய்தியுடைய பாயிண்ட் என்ன சொன்னால், நற்செய்தி அறிவித்தல். இதற்கு பின்பா தொடர்ந்து நாங்கள் வாசிக்கும் போது என்ன நடக்கிறது சொன்னால், அங்கே 4 குஷ்டரோகிகள் இருந்தார்கள். யார் இருந்தாங்களாம்? சொல்லுங்களேன். 4 குஷ்டரோகிகள். அந்த குஷ்டரோகிகள் எப்படிப்பட்டவர்களா சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கையில உதவியுமே செய்ய முடியாது. தேசத்துல பஞ்சம் உண்டாய்விட்டது, சமாரியால பஞ்சம் உண்டாய்விட்டது, இருக்கிற ஜனங்களுக்கு சாப்பாடு இல்லை. இவர்களுக்கு என்ன இருக்குமா? சாப்பாடு இருக்குமா? இவருக்கு ஒன்றுமே இல்லை. இப்ப இவர்கள் என்ன நிலைமைக்கு வந்துவிட்டார்கள்? சாகிற நிலைமைக்கு வந்துவிட்டார்கள். பஞ்சத்தின் நிமித்தமாக சாகிற நிலைமை, சாப்பாடு இல்லாமல் அங்கே சாகிற நிலைமைக்கு வந்து விட்டார்கள். இதற்கு பிறகு என்ன செய்யறாங்க? ஒரு முடிவு எடுக்கிறார்கள். நாங்க என்ன செய்வோம்? சீரியாவின் ராஜா வந்து இராணுவத்துக்குள்ள உட்பிரவேசிப்போம், அங்க போய் அவங்களை கொண்டு போட்டாலும் எங்களை கொண்டு போராட்டும், எங்களை தப்ப வைக்காலும் தப்ப வைக்கட்டும் சொல்லி அவர்கள் என்ன செய்யறாங்க? அங்கே பிரவேசிக்கிறார்கள். இந்த குஷ்டரோகிகளை குறித்து வாசிக்கும் போது, அந்த நாட்களில் குஷ்டரோகிகளை பராமரிக்க ஒருவருமே கிடையாது. அவர்களை வீடு வழி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர்களை எந்த யாரும் அவதானிக்க மாட்டார்கள். அவர் குடிகளும் குகைகளும் தான் இருந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவருடைய சரீரம் எல்லாம் அழுகி ஒழுகி கொண்டிருக்கும். ஜனங்கள் கிட்ட போக மாட்டார்கள். இப்ப நாங்கள் கூட சில பேர் சில ஊர்ல பார்ப்போம், சில சமுதாயங்களை பார்ப்போம், என்ன செய்வார்கள்? சில பேர் ஒதுக்கி வைப்பாங்க. நீங்க அப்படி, நீங்க இப்படி சொல்லி என்ன ஒதுக்கி வைப்பாங்க. அதே போல இவர்கள் என்ன செய்வார்கள்? நோய்வாய்ப்பட்ட ஜனங்களா இருந்தபடினாலே இவர்கள் என்ன செய்வார்கள்? ஜனங்கள் இவர்களை கூட்டி சேர்க்க மாட்டார்கள். குறிப்பிட்ட ஆட்கள் மாத்திரம் வந்து அவர்களை பராமரிப்பதற்கு உதவி செய்வார்கள். அந்த நாட்களில் பஞ்சம் உண்டானபடினாலே இவர்களை பராமரிக்க ஒருவருமே இல்லை. ஆனா அந்த சூழ்நிலையிலே அவர்கள் என்ன செய்யாதனால் ஒரு முடிவெடுக்கிறார்கள். சீரியோடைய ராஜ்யத்துக்கு என்னதுக்கு போவோம்? இராணுவத்துக்குள்ளே பிரவேசிப்போம் சொல்லி அங்க பிரவேசித்து அங்க போய் பார்க்கிற வேளையிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த இடத்தில் ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் படியாக 6ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆண்டவர் சீரியாவின் இராணுவத்திற்கு இரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருந்தினான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவர்கள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். இங்கே வாசிக்கும் என்ன நடக்கிறதாம்? ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார், ஏற்கனவே சொல்லிவிட்டார். எலிசா தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் என்ன செய்யப்படுமாம்? நாளைக்கு இந்த நாள்ல என்ன நடக்குமாம்? மாபிக்கப்படும். இந்த நாள்ல ஒரு ஜனங்களுக்கு சாப்பாடு கிடைக்கத்தக்கதான வழியை கர்த்தர் உண்டு பண்ணுவார். இங்கே வாசிக்கும் போது 6ஆம் வசனத்துக்கு போகும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? சீரியாவின் இராணுவத்துக்கு இடையில என்ன செய்கிறாராம்? ரதங்களின் இறைச்சல்கள், குதிரை இறைச்சல்களை, மகா திரளான இராணுவத்தின் இறைச்சலை என்ன செய்றாரு? ஆண்டவர் கேட்க பண்ணினார். இதன் நிமித்தமா நடக்கிறது, அந்த சீரிய இராணுவம் எல்லாம் தங்களுடைய பொருட்களை விட்டு, கூடாரங்களை விட்டு, உணவுகளை விட்டு, உடைகளை எல்லாம் விட்டு என்ன செய்கிறார்கள்? தங்கள் ஜீவன் தப்பு என்ன செய்யவிட்டாங்களாம்? ஓடி போய் விட்டார்கள். ஏனென்றால் பெரிய ஒரு எதிர்ப்பு வருகிறது, பெரிய ஒரு அழிவு வருகிறது, பெரிய ஒரு இராணுவம் வருகிறது சொல்லி ஓடி போய் விட்டார்கள். அப்பொழுது என்ன சொன்னால், இந்த குஷ்டரோகிகள் 4 பேர். எத்தனை பேர் இந்த குஷ்டரோகிகள்? 4 பேர். பக்கத்து 4 குஷ்டரோகிகள். சில சுதந்திர மாதிரி எத்தனை குஷ்டரோகிகள்? 4 குஷ்டரோகிகள். இவர்களை எல்லாம் ஜனங்கள் எல்லாம் என்ன செய்ய ஏற்றுக்கொண்டிருப்பாங்க? அந்த குஷ்டரோகிகளை என்ன செய்திருப்பாங்க? புறம்பே தள்ளி இருப்பாங்க, கிட்ட வராதன்னு சொல்லி இருப்பாங்க. இவங்களை பார்க்கிற குஷ்டரோகி இங்க வரணும், அங்கே ஓடி இருப்பாங்க. ஏன்? அவ்வளவு அசிங்கமானவர்கள், அவ்வளவு வேதனை நிறைந்தவர்கள், அவருடைய சரீரங்களை பார்க்க முடியாத சூழ்நிலை, வியாதிப்பட்ட சூழ்நிலை. ஆனாலும் கூட இந்த 4 குஷ்டரோகி என்ன செய்யாதனால் அங்கே முதல்ல சொன்னது போல அங்கே சீரியோட இராணுவத்துக்குள்ள போய் பார்க்கிறாங்க. அந்த குஷ்டரோகி 4 ஒரு கூடாரத்துக்கு போய் பிரவேசித்து பார்க்கிறாங்க. அங்க போன என்ன நடக்கிறது? அங்க ஒருவருமே இல்லை, ஒரு ஆமியும் இல்லை, ஒரு படையும் இல்லை, ஒரு எதிர்ப்பும் இல்லை. போய் பார்க்கிறாங்க. இவங்க எப்படி போனாங்க? போய்க்க பசி, சாப்பிட வழியில் சாறு எல்லாமே போன என்னத்தை பார்க்குறாங்க? சாப்பாட்டை பார்க்குறாங்க. ஒரு கிழமை உபவாசம் வைக்கிறோம். உபவாசம் வச்சு கடைசி நாள் முடிஞ்ச பின்னாடி வழியில் என்ன இருக்கு? பிரியாணியும் ஆட்டிறைச்சி கறியும் போட்டு நல்ல பிரியாணி போட்டு நீங்கள் என்ன செய்ய போகலன்னு
முன்ன கூட நீங்க போங்க, நீங்க விட்டு கொண்டு இருப்பீங்க. என்ன செய்வீங்க? முதல்ல எடுப்பீங்க. ஏன்? பசி என்ன சும்மா இருப்பீங்களா? விட மாட்டீங்க. நல்ல பசின்னு சொன்னா இங்க கூட்டம் முடிஞ்ச நீங்க ரைட்டா என்ன போவீங்க? நீங்க சாப்பிடுங்க இல்லைன்னா என்ன செய்வீங்க? நீங்க ரைட்டா மேக்டோனால்ட்ஸ் போவீங்களா இல்லையா? எல்லா காரம் இங்க போயிருக்கீங்க. ஏன்? பசியை தாங்க கொள்ள முடியாது. அதே போல இவங்க 4 பேர் எப்படிப்பட்டவர்கள்? பசி கொடுமை போய் பார்க்கிறாங்க. ஆமி ஒருத்தரும் இல்லை. போனோட என்ன செய்யறாங்க? கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். அங்கே பிரவேசித்து என்ன செய்கிறார்கள்? 8ஆம் வசனம் சொல்றது, அவங்க கூடாரத்துக்குள்ளே பிரவேசித்து புசித்து குடித்து அதில் உள்ள வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களும் எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்யலாம்? ஒழித்து வைத்தாங்க. அல்லேலூயா. கனகாலமே சாப்பிடல, பசியில சாகுறோம். எல்லாவற்றையும் குடித்தாங்க, சாப்பிட்டாங்க. அது மாத்திரம் என்ன எடுக்கிறாங்க? சில்வர், கோல்டு எல்லாவற்றையும் எடுத்து என்ன செய்யறார்கள்? எடுத்துக்கொண்டு போய் ஒழித்து வைக்கிறாங்க. ஏன்? அவ்வளவு பொருட்கள் கிடைத்து விட்டது. நாங்கள் பஞ்சத்தில் இருக்கிறோம், நாங்கள் சாக போறோம், இவ்வளவு பொருட்கள் கிடைத்து என்ன செய்யறார்கள்? ஒழித்து வைக்கிறார்கள். ஒழித்து வைத்து என்ன செய்யறார்கள்? இன்னொரு கூடாரத்துக்குள்ள போறாங்க, அடுத்த கூடாரத்துக்குள்ள. அதுக்குள்ள போய் நடக்கிறது. அப்படியே அங்கே இருந்து மனுஷார்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டாங்க. எடுத்த பின்பா என்ன சொன்னார்? 9ஆம் வசனம் எல்லாமே சேர்ந்து வாசிங்க. 9ஆம் வசனம் மிக முக்கியமான வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்பொழுதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், பாருங்கள் என்றார்கள். அல்லேலூயா. இவர்களின் 4 குஷ்டரோகிகள் ஜனங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்தான், ஜனத்தால வெறுக்கப்பட்டவர்தான். ஆனால் இவர்கள் சாப்பாடு இருக்கிறது, பொருட்கள் இருக்கிறது, பொன் இருக்கிறது, வெள்ளி இருக்கிறது. அவளுக்கு என்ன நடக்கிறது? அவள் உள்ளத்தில் பேசப்படுகிறது. என்ன பேசப்படுறது? உணர்வு பேசப்படுகிறது. ஏன்? நான் செய்கிற காரியம் நல்லதல்ல. நான் மாத்திரம் வாழ்ந்தால் போதாது, நாங்கள் 4 பேர் மாத்திரம் சாப்பிட்டா போதாது. சமாரியா முழுவதுமே பட்டினியினாலே ஜனங்கள் சாகிறார்கள், குழந்தையை வெட்டி சாப்பிடுகிறார்கள். அங்கே கழுதைகள் மிருகங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் மாத்திரம் என்ன செய்கிறோம்? புசித்து குடித்து நன்றாக இருக்கிறோம். எங்களுக்கு கோல்டு இருக்கிறது, சில்வர் இருக்கிறது. நாங்க செய்யற காரியம் நல்லதில்லை. என்ன இல்லை? நல்லதில்லை. ஏன்? ஒரு பக்கம் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், நான் மாத்திரம் சுகமாய் வாழுகிறேன். அந்த உணர்வு அவங்கள வந்து விட்டது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்கிறது? நாங்கள் நல்லா இருக்கிறோம், நாங்கள் சுகமா இருக்கிறோம், எங்கள் குடும்பம் சந்தோஷமா இருக்கிறது, நாங்கள் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், எங்களுடைய எதிர்பார்ப்பு அந்த தேவனுடைய வருகை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நம்முடைய மேசியராஜர் மீண்டும் வரப்போகிறாரு, நாங்கள் வரும்போது அவர்கள் வருகை நாள் எடுத்துக்கொள்ள போறோம். அந்த உணர்வுகளுக்கு இருக்க நாங்கள் இன்னும் அழிந்து போகிற ஜனங்கள், எங்களை அறிய எங்களுடைய குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள், எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஜனங்கள், எங்களுக்கு தெரிந்தவர்கள், எங்களுக்கு அறிமுகமானவர்கள், தேவனை அறியாத ஜனங்களை குறித்து நாங்கள் கரிசனை இல்லாதிருந்தால் என்ன வரும்? குற்றம் நம்மேலே சுமரும். இவர் என்ன சொல்றாங்க? அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நல்லதல்ல. இன்னைக்கு நாங்கள் 4 பேர் கூடி எல்லாம் செய்கிறோம், 4 பேர் கூடி ஐங்கோப்பன் பண்ண போகிறோம், பாட்டி செய்கிறோம், அது செய்கிறோம், இது செய்கிறோம். இதே தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் நல்ல காரியமா? சொல்லுங்களேன். நாங்கள் 4 பேரும் சுகமா இருந்த நல்ல காரியமா? இதை நாங்கள் என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இங்கே விடுதலை இருக்கிறது, இங்கே வாங்க. இங்கே சுகம் இருக்கிறது, இங்கே வாங்க. இங்கே சமாதானம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. இங்கே ரட்சிப்பு இருக்கிறது, இங்கே வாங்க. நம்ம சொல்லும் போது நடக்கிறது, குற்றம் நம்மேலே சுமராது. அது மாத்திரமல்ல, இதன் நிமித்தமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இங்கே பார்க்கிறோம், இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். நல்ல செய்தியா கெட்ட செய்தி? அவங்க சொல்ல போற காரியம் சொல்லுங்களேன். என்ன செய்தி? நல்ல செய்தி. சமாரியா முழுவதும் பட்டினியினால ஜனங்கள் சாகிறார்கள், மிருகங்களை வெட்டி சாப்பிடுறார்கள், குழந்தைகளை வெட்டி சாப்பிடுறார்கள். இவர்கள் போய் சொல்ல போற காரியம், இங்க நம்ம சீரியாவின் ராணுவத்துக்குள்ள போயினோம், அங்க ஒருவருமே இல்லை. அங்கே ஏராளமான சாப்பாடு, ஏராளமான குடிவகை, ஏராளமான பொருட்கள், ஏராளமான ஆடைகள், ஏராளமான பொன் வெள்ளி இருக்கிறது. வாருங்கள், கொள்ளை அடிப்போம், வாருங்கள், அதை எடுத்துக்கொள்வோம். என்ன செய்தி? சிறுகளாய் வந்திருப்பாங்க. எப்படி வந்திருப்பாங்க? விழுந்து அடிச்சு வந்திருப்பாங்க. ஏன்? சாகிற நிலைமை, பசி கொடுமை, ஒன்றுமே இல்லை, தேசம் பட்டினியால போய்விட்டது. என்ன செய்தி விட்டாங்க? ஒரு நல்ல செய்தி. எல்லாரும் ஒரு நல்ல செய்தி. இன்றைக்கு நல்ல செய்தியை சொல்ற ஜனங்க குறைவு தெரியுமா? தேவனுடைய பிள்ளைங்க நாங்கள் எங்கு போனாலும் ஒரு நல்ல செய்தியை சொல்லுங்க, ஒரு நல்ல வார்த்தையை பேசுங்க. நான் சென்ற நாட்கள் கூட நான் சொன்னேன், நீங்க மற்றொரு பழகும் போது நல்ல வார்த்தையை பேசுங்க.
தேவையில்லாம நேரத்தை வீணடிக்காங்க. மற்றவனை குறித்து குறை சொல்றது என்ன செய்யுங்க, அழித்தே போடுங்க. வேண்டாம், பிரயோஜனமே இல்லை. நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லி ஒருத்தனை பற்றி குற்றம் சொல்லி அவன் மனம் வந்து அவன் மனைவிட மனம் அடிவாகி அந்த குடும்பங்களுக்கு பிரிவினை உண்டாகி சமாதானத்தை இழந்து சுகத்தை இழக்கிறது, இது நல்ல செய்தியா? இது கெட்ட செய்தி. இதை யார் பரப்புவான்? சத்துரு தான் பரப்பும். சத்துருடைய நோக்கம் என்ன? அழிக்கிறது. திருடன் என்னவாம்? திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வர்றாண்டி வேறொன்றுக்கும் வரான். ஆண்டவராகிய இயேசு எதற்காக வந்தார்? ஜீவனை கொடுக்கும்படியாய் வந்தார். பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஜீவனை கொடுக்கும்படியா வந்தார். எங்களுக்கு ஜீவனை உண்டாக்கும்படியா வந்தார். கரங்களை தேடி இயேசு பார்க்க ஒரு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்த போது மேய்ப்பர்கள் அங்கே வயல்வெளியில உட்கார்ந்து இருந்தாங்க. தேவதூதன் வந்து என்ன சொல்கிறான்? சொல்லுங்களேன், உங்களுக்கு ஒரு நற்செய்தி. என்ன? தாவீதின் ஊரிலே ரட்சகராகிய இயேசு என்னும் மகாராஜன் ராஜாதி ராஜா பிறந்திருக்கிறாரு. என்ன செய்தி? நற்செய்தி. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குடியா இயேசு பிறந்திருக்கிறாரு. எங்களை மீட்கும்படியாக இயேசு பிறந்திருக்கிறாரு. என்ன செய்தி? ஒரு நற்செய்தி. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைய நாங்கள் நற்செய்தியை அறிவிக்கலாக காணப்பட வேண்டும். எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் சிந்தனை இருக்க வேண்டிய காரியம் நல்ல செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். யாரா சொல்ல முடியுமா? கொடுத்துருமே சொல்லாம நானே வந்துட்டேன்னு சொல்லி இருக்கிறீங்களா? சிலங்களை கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருந்தா நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வர்றீங்க. அப்படி வந்தாலும் கூட கர்த்தருடைய வார்த்தை உங்களோட பேசும்போதுதான் நீங்க ரட்சிக்கப்படுறீங்க. ஒருவரை கட்டாயமா கொண்டு வந்து ஆலயத்தில் நிறுத்த முடியாது. ஒருவரை கட்டாயமா கொண்டு வந்து ரட்சிப்பை நாங்கள் என்ன செய்ய முடியாது, செலுத்த முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. அந்த ரட்சிப்பு எப்படி வருகிறது? ஆண்டோட வார்த்தையை கேட்கும் போது. அவை தேவனுடைய பிள்ளையை நாங்கள் இன்றைக்கு செய்ய வேண்டிய காரியம், நாங்கள் எங்கள் மேலே குற்றம் சுமராதிருக்க வேண்டுமா என்றால் செய்ய வேண்டிய காரியம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். இந்த 4 குஷ்ட நோய்களும் அங்கே போய் ராஜாவுடைய அரண்மனையில போய் அங்கே என்ன செய்கிறார்கள்? அங்கே போய் இந்த நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். அதற்கு பின்பதாக அவர்கள் வந்தார்கள், அந்த பொருட்களை எடுத்தார்கள். அங்க எலிசா சொன்னபடியே என்ன நடந்தது? அவருடைய வார்த்தை நிறைவேறினது. கர்த்தருடைய வார்த்தை, எலிசா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை, யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. எலிசா சொன்னான், இது விற்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவன் சொன்னபடியே ஆண்டவர் என்ன செய்தாரு? அந்த அதிகாரம் முடிவுல பார்க்கும்போது அது சொன்னபடி நடந்தது. ஆனா பிரயோஜனப்பட்டது யாரு? 4 குஷ்டரோகிகள், உதவாதவர்கள், சமுதாயத்தில் ஒதுக்கிவிடப்பட்டவர்கள். ஆனா கர்த்தருடைய வார்த்தை எப்படி நிறைவேறும் சொல்லி யாருக்குமே தெரியாது. ஆண்டவர் என்னை கொண்டும் பேசுவார், உங்களை கொண்டும் பேசுவார், ஒரு சின்ன பிள்ளையை கொண்டும் கூட பேசுவாரு. நீங்க போகும்போது இயற்கையை கொண்டு பேசுவாரு, எப்படியும் ஆண்டை பேசுவாரு. அவங்க என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் நாங்கள் எங்களை விட்டு கொடுத்து ஆயத்தமா இருக்க வேண்டும். அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன்? யாரின் காரியமாய் போவான்? அப்பதான் சொல்றான், என்னை அனுப்பும் ஆண்டவர், நான் போகிறேன், என்னை அனுப்பும். ஆண்டவராகிய இயேசு பூமியில வாழ்ந்த நாட்களே, கடைசி நாட்களே ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளுக்கு என்ன செய்யலாம்? தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவியுங்கள், அவர் சொன்ன வார்த்தையை கை கொள்ளும்படியா உபதேசம் பண்ணுங்கள். அப்பொழுது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் உங்களோட கூட இருப்பேன் நான் சொன்னார். ஹல்லேலூயா. இந்த நாளில் நாங்கள் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை மிக பரிதபிக்கப்படக்கூடியதாக ஒன்றை காணப்படும். இந்த வாழ்க்கையிலே தேவனுடைய வருகை நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சொல்ற குற்றம் நம்மேல சுமரும், அந்த குற்றம் நம்மேல சுமராது இருக்க வேண்டுமா என்றால் செயல்படுங்க. இப்பொழுது எங்களுடைய சபையில வந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் வந்து எதற்காக ஜெபிக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். பின்னாடி சொல்லுங்க பாப்போம். ஜெப கூட்டத்துல கலந்து கொள்ளாத இருக்கீங்களா? இங்க ஒவ்வொரு கிழமையும் திங்கள்ல இருந்து இது அறிவித்தல்ல சொல்றது, நான் சேவிஸ்ல சொல்றேன். திங்க சேவை அப்பதான் 3 நாள் முன்ன இருக்கு. 7 மணில இருந்து 8 மணி வரை பின்னத்துல பிரேயர் இருக்கிறது. புதன்கிழமை விசேஷமாக 7 இருந்து 8 மணி வரை தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம், தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், இந்த பட்டணங்களுக்காக ஜெபிக்கிறோம். இதற்காக ரட்சிப்பு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இந்த கடைசி நாட்கள்ல தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்பட வேண்டும். நீங்கள் அறிவிக்காவிட்டால் ஒரு நாள் ஆண்டு கணக்கு கேட்கும் போது நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். ஆண்டோட வருகை மிக சீக்கிரமா இருக்கிறது. இன்னொரு சம்பவத்தை வாசித்து பாருங்கள். எஸ்தர் புத்தகத்தை கடந்து போக முடிஞ்சால் எஸ்தர் புத்தகம்
மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லி 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறேன். 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற வேளையில என்ன நடக்கிறது? அங்கே எஸ்தர் ராஜாத்தியாக வந்த பின்பதாக என்ன நடக்குன்னு சொன்னால், அங்கே அந்த நாட்களிலே ஆமான் என்ற ஒரு மனிதனை அந்த நாட்களில் இந்த ராஜா அகாஸ்வேர் என்ன செய்தான்? அவனை மேன்மைப்படுத்தி அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறான். ஆம், இந்த சம்பவம் எல்லாம் நீங்க வாசித்த சம்பவங்கள், தெரிந்த சம்பவம். 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அந்த ராஜா ஆமானை மேன்மைப்படுத்துகிறான், அவனுக்கு சகல அதிகாரத்தையும் கொடுக்கிறான். அங்கே வாசிக்கும் போது அங்கே மொர்தெகாய் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் என்ன செய்யவில்லை? ஆமானை அவன் வரும்போது நமஸ்கரிக்கவில்லை, அவனுக்கு சல்யூட் அடிக்கவில்லை, அவனுக்கு வணக்கம் செலுத்தவில்லை. அது நிமித்தமாக ஆமான் என்ன செய்கிறான்? மொர்தெகாயை மாத்திரம் அழிப்ப சித்தமல்ல, மொர்தெகாய் யார் என்பதை அறிந்து கொண்டான். அவன் யூதன் என்று கேள்விப்பட்ட போது யூதர்கள் எல்லாரையும் அழிக்கும்படி அனுப்பிதான். ஆமான் தன்னுடைய இருதயத்திலே சிந்தித்து அந்த காரியத்தை ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவுடைய என்ன செய்தான்? பெர்மிஷன் வேண்டிக் கொண்டான். ராஜாவும் தன்னுடைய முத்திரமுகத்தை கழட்டி கொடுத்து விட்டார். உன்னுடைய இஷ்டப்படியே செய்யன்னு சொல்லி அங்கே என்ன செய்து விட்டார்? உன்னுடைய விருப்பத்தின்படியே செய்ய சொல்லி போட்டு அங்கே பொறுப்பு கொடுத்து விட்டார். அதுக்கு பின்பா வாசிக்கும் போது அந்த 3ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் வாசிக்கும் போது யூதர்களுக்கு அழிவு நெருங்கி விட்டது. குறிப்பிட்ட நாளிலே யூதர்கள் எல்லா தேசத்தில் உள்ள சகல யூதர்களும் அழிக்கப்படும்படியாக ஆமான் என்ன செய்கிறான்? எல்லா இடத்துக்கும் செய்தி அனுப்புகிறான். இந்த நாட்களில் யூதர்கள் முழுக்க என்ன செய்ய வேண்டும்? அழிக்கப்பட வேண்டும். இந்த சம்பவங்கள் எல்லாம் நீங்க வீட்டை போய் 3ஆம் அதிகாரம் ஃபுல்லா நீங்க வாசித்தீங்க சொன்னால் தெரிய வரும். அந்த நாட்களில் குறிப்பிட்ட நாட்களில் 13ஆம் வசனத்தில் வாசிப்பது சொன்னால் அந்த குறிப்பிட்ட நாளிலே என்ன நடக்கும்? ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொண்டு நிர்மூலமாக்கவும் அவளை கொள்ளையிடவும் அஞ்சக்கார கையில் என்ன செய்யலாம்? ராஜாவின் நாடுகளுக்கு எல்லாம் கட்டளை அனுப்பப்பட்டு விட்டது. அந்த நாட்களிலே எல்லா இடமும் கட்டளை அனுப்பப்பட்டு விட்டது. குறிப்பிட்ட நாளிலே எல்லா யூதர்களும் அழிக்கப்பட வேண்டும். ஆமென். தொடர்ந்து நாங்கள் வாசிக்கும் போது இந்த காரியம் மொர்தெகாய்க்கு அறிவிக்கப்பட்ட என்பதாக மொர்தெகாய் என்ன செய்தனால் அங்கே எஸ்தர் ராஜாத்தியா இருக்கிறார். ராஜாத்திக்கு அறிவிக்கப்படுகிறது. 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எஸ்தர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர்கள் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அல்லேலூயா. ஆண்டோட திட்டம், ஆண்டோட நோக்கம் எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து கொள்வதென்றால் தேவன் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டதன் நோக்கம் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக ஆண்டவர் என்னையும் உங்களையும் ராஜாவாக ராஜாத்திகளாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுங்க பாப்போம். 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எத்தனை பாடம் சொல்லுங்களேன். பார்க்கவே இல்லையா? 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்த காரணத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினத்துக்கு வரவழைத்தோடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சொல்லுங்களேன் ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனங்களாக தெரிந்து கொள்ளப்பட்டீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டதன் நோக்கம் எதற்காக? அந்த காலத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆச்சரியமான ஒளியை நாங்கள் சொல்லும்படியாக, தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, நற்செய்திகளை அறிவிக்கும்படியாக ஆண்டவர் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இங்கே வாசிக்கும் போது எஸ்தருக்கு சொல்லப்படுறது, நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்குமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னார். அல்லேலூயா. முதல்ல நாங்கள் வாசித்தோம், அங்கே 4 குஷ்டரோகிகள் இருந்தார்கள். அவர்கள் அங்கே இருந்தாலும் செத்து போவார்கள், அங்கே இராணுவத்துக்கு போனாலும் செத்து போவார்கள், செத்தாலும் பரவாயில்லை புறப்பட்டு போகிறார்கள், நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். சமாரியாவுக்கு என்ன வந்தது? அந்த ரட்சிப்பு வந்தது. சமாரியாவில் இருக்க பஞ்சம் தீர்க்கப்பட்டது, ஜனங்கள் போஷிக்கப்பட்டார்கள். இங்கே பார்க்க ஒரு ராஜஸ்திரி, அவளுக்கு என்ன அறிவிக்கப்பட்டது? நீ இப்படிப்பட்ட காலத்திலே உதவியா இருக்கும்படிக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்குமே. ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களோட குடும்பத்தை ரட்சிப்பதற்காக, உங்களோட உறவுகளை ரட்சிப்பதற்காக கர்த்தர் முதலாவது உங்களை தெரிந்து கொண்டாரு. யாருக்கு தெரியும்? நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட மாத்திரம் போதும் என்று நினைக்கிறோம். எங்கள் மூலமாக கர்த்தர் எதிர்பார்த்து காத்திருக்கிறாரு. உங்களோட குடும்பம், உங்களுடைய அப்பா அம்மா, உங்களுடைய உறவுகள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்கள் தேவனுடைய அன்பை சொல்லாவிட்டால், சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் குற்றம் உங்கள் மேல சுமார். இங்க சொல்லப்படுறது, உங்களுக்கு ஒரு எச்சரிப்பை சத்தத்தை அங்கு மொர்தெகாய் கொடுக்கிறாள். அதுக்கு பின்பா என்ன சொன்னால், அந்த வார்த்தையை கேட்டு அங்கே எஸ்தர் சும்மா இருக்கல.
அந்த வார்த்தையை கேட்டபோது எஸ்தர் போனா போட்டு நிற்கவில்லை. நான் ராஜ அரண்மனையில் இருக்கிறேன், எனக்கு எல்லாம் இருக்கவில்லை. என்ன செய்கிறார் சொன்னால் அதற்கு பின்பாக எஸ்தர் செயல்படுகிறார். அங்கு தொடர்ந்து வாசிக்கும் போது அங்கே 16ஆம் வசனத்தை வாசிங்க. 16. நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க என்ன செய்கிறாள்? அந்த வார்த்தையை கேட்ட பின்பதாக சும்மா இருக்கவில்லை. 4 குஷ்டரோகிகள் சும்மா இருக்கவில்லை, நற்செய்தியை அறிவித்தார்கள். இவள் என்ன செய்கிறாள்? அங்க சூசானுக்கு யூதரெல்லாம் கூடி வர செய்து, நீங்க என்ன செய்யுங்க, 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் என்ன செய்ய போறோம்? இப்ப நாங்கள் உபவாசம் பண்ண போறோம். எதற்காக? ராஜாவிடத்திலே பிரவேசிக்கும்படியாக, விண்ணப்பிக்கும்படியாக, ராஜாவிடத்தில் அங்கே பொறுத்தனை கேட்கும்படியாக, விண்ணப்பம் செய்யும்படியாக, தன் ஜனங்களுக்காக மன்றாடும்படியாக, தன்னுடைய ஜனங்களுக்காக ஒரு காரியத்தை செயற்படுத்தும்படியாக, இந்த அழிய போற யூத ஜனங்களை காப்பாற்றும்படியாக நான் என்ன செய்ய போறேன்? என்னுடைய காலை எடுத்து வைக்க போறேன். அதுக்கு முன்பா என்ன செய்யறாள் அவள்? உபவாசம் பண்ணுகிறாள். எல்லாம் சொல்லுவோம், என்ன செய்தாள் அவள்? உபவாசம். இப்ப 21 நாள் நாங்க எல்லாம் எத்தனை பேர் தெரியும்? நாங்க 21 நாள் உபவாசம் பண்ண, இல்லாட்டி காலையில ஜெபம் பண்ண தொடங்கிக்கோம். தெரியுமா சபையாருக்கு? தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கும்படியாக, இன்னும் தேவ சத்தத்தை கேட்கும்படியாக, இன்னும் எங்களுடைய வாழ்க்கை கர்த்தரோடு அனல் மூட்டப்படும்படியாக என்ன செய்கிறோம்? உபவாசிக்கிறோம். ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக, தேவனுடைய சபையுள்ள பிள்ளைகளுடைய நன்மைக்காக, ஆசீர்வாதத்துக்காக, சுகத்துக்காக ஜெபிக்கும்படியாக. இப்போ 1 கிழமை முடிந்து விட்டு ஒவ்வொரு நாளும் என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். எல்சடா குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக, எல்சடா குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், வாலிப பிள்ளையோட வாழ்க்கையை செழிக்க வேண்டும், உங்களுடைய எதிர்காலம் செழிக்க என்ன செய்கிறோம்? நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகர் ஆன்லைன்ல ஜெபிக்கிறாங்க, அநேகர் வீட்டை ஜெபிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15, 16, 15 பேர் வீட்டை வர்றாங்க. ஆன்லைன்ல 10, 25, 30 பேர் சேர்ந்து ஜெபம் பண்றோம். எதற்காக? கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். இங்கே பார்க்கிறோம், எஸ்தர் என்ன செய்கிறாள்? நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க, நானும் என் தூதர் அங்கே நானும் எனக்கு என்னுடைய தாதிமாரும் என்ன செய்யறோம்? நாங்கள் உபவாசம் பண்ணி ராஜாவுடைய கட்டளையை மீறி, சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன். அல்லேலூயா. அந்த துணிவு, அந்த தைரியம், நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன், நான் தேசத்துக்காக முழங்கால நிற்பேன், நான் தேசத்துக்காக புறப்பட்டு போவேன், நான் அழிந்து போற ஜனங்களை சந்திக்க போறேன்னு சொல்லி அவள் தான் செத்தாலும் சான்னு சொல்லி சொன்னான். அந்த காத்துக்கு பின்பதாக அங்கே எஸ்தர் தன்னுடைய காரியங்கள் செயல்படுத்துகிறாள். கடைசியில வெண்டது யாரு? சொல்லுங்களேன், யார் வெண்டது? மொர்தெகாயா? ஆமானா வெண்டது? யார் வெண்டது? எஸ்தர் வெண்டார். யூதர்களுக்கு ரட்சிப்பு வந்தது. யார் திட்டம் போட்டாரோ, யார் இவர்களை அழிக்க முடியாது செயல்பட்டாரோ, அவனை கடைசியில தூக்கிலே போட்டாங்க. அவன் அழிக்கப்பட்டான். ஏன்னு சொன்னான், யூதர்களுக்காக அவங்க என்ன செய்தார்கள்? தேவனிடத்தில் மன்றாடினார்கள், ஜெபம் பண்ணினார்கள். தேசம் எல்லாம் அங்கே அறிவிக்கப்பட்டு விட்டது. இந்த நாளில் யூதர்கள் எல்லாம் அழிக்கப்பட போகிறார்கள். இங்க என்ன செய்கிறார்கள்? தேவனை நோக்கி மன்றாடுகிறார்கள். யுத்தம் பண்றது கர்த்தர். இன்றைக்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பாட்டை தேவன் விரும்புகிறார். சில நாட்கள் நாங்கள் சர்ச்சை சுற்றியுள்ள 100 கிலோமீட்டருக்கு உட்பட்டவருடைய பேர் எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணோம். எத்தனை தொடர்ந்து ஜெபிக்கிறீங்க? இப்போ ஜெபிக்கிறீங்களா? இப்ப நாங்க என்ன செய்யணும்? செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்துங்க. தேவனுடைய அன்பை சொல்லுங்க. அவங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு கேக் கொடுத்து, ஒரு காபி கொடுத்து என்ன செய்ய? அன்பை தெரிவிங்க. தேவனுடைய பிள்ளையாகி நாங்கள் தேவனுடைய அன்பை தெரிவிக்கும் போது, ஒரு வார்த்தையை சொல்லும் போது, அந்த வார்த்தை அவளுக்குள்ள கிரியை செய்யும். இன்றைக்கு நானும் நீங்களும் சும்மா இருந்தால் குற்றம் நம்மேலே சுமரும். அல்லேலூயா. யாருக்கா குற்றம் விருப்பமா? வீட்டில் நாளைக்கு ஒரு கடிதம் பண்ணி வரப்போகுது, ஒரு ஃபைன் விருப்பமா? நான் ஒன்றுமே செய்யல, சும்மா அனுப்பிக்கிறான் போல, மாறி அடிச்சிட்டு போல காமரா. இது நான் ஸ்பீட்டா போயிறேன், என்ன வந்து கிடக்கு, எனக்கு மாறி அனுப்பிட்டாங்க. நிற்பீங்களா இல்லையா? விரும்ப மாட்டீங்க. என்ன குற்றம் சுமராதபடி இருக்க வேண்டுமா இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்காக செயல்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அங்கே தேவன் என்னை உங்களை அழைத்ததன் நோக்கம் அவருடைய ராஜ்யத்தின் வேலையை செய்யும்படியாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக. சங்கீதத்தோட வசனத்தை வாசித்து நாங்கள் முடிக்க போறோம். அநேக காரியங்கள் இருக்கிறது. சங்கீத புத்தகம் 96ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். சங்கீத புத்தகம் 96:2. கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். அல்லேலூயா. என்ன செய்யலாம்? கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து என்ன செய்யலாம்? அவருடைய ரட்சிப்பை
அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஆண்டவரை பாடுற மாத்திரமல்ல, நாளுக்கு நாள் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய நாமத்தை சோத்தரித்து அவருடைய ரட்சிப்பை நாங்கள் சுவிசேஷமா அறிவியுங்கள். தேவனுடைய நற்செய்தியை கூறுங்கள். ஆண்டவராய் இயேசு பிறந்ததே ஒரு நற்செய்தி தான். இந்த உலகத்தில் பிறக்கும் போது தூதர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு ஓர் நற்செய்தி, ஆண்டவராய் இயேசு இந்த ஊரில் பிறந்திருக்கான்னு சொல்லி அங்கே அறிவிக்கப்படுறது. இந்த நற்செய்தியை மற்றவருக்கு சொல்லுங்க. உங்களுடைய அன்பை எடுத்து காட்டுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துங்க. உங்கள் மூலமாய் கர்த்தர் கிரியை செய்வார். சும்மா இருப்போம் சொன்னால் கூட்டம் நம்மீதே சுமரும். ஆமென். ஆண்டவராய் இயேசு இந்த பூமியில் வந்ததன் நோக்கம் எதற்காக? இழந்து போனதை தேடவுமே ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமியில வந்தார். அவர் தம்முடைய அன்பை ஊட்டினார். யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் என்ன? தேவன் தம்முடைய ஒரே புராண குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தள்ளி இவ்வளவாய் என்ன செய்தாராம்? உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எங்கள் அன்பு கூர்ந்தார். நம்முடைய ஜீவனை கொடுத்தார். நம்முடைய குமாரனை கொடுத்தார். எங்களை வாழ வைத்தார். நாங்கள் எழுந்திருப்போமா? இந்த வேலும் கூட எழுந்திருந்து இந்த மாதிரி ஆண்டு கொடுத்த வார்த்தை, ஆண்டுடைய பாரம், இந்த வருஷத்துல இந்த எல்சடாய் பிரேமிசுடைய ஆண்டு சுவிசேஷ ஆண்டு, தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டிய நாங்கள் ஹாய் ஹலோ பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்சடாய் பிரேமிசு சார்பில் உங்கள் யாவரையும் கூட அன்போடு வாழ்த்துகிறேன். இவ்வளவு நேரம் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு உங்களை கர்த்தர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையும் உங்களுக்கு நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் என்னோட இணைந்து ஜெபியுங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேளும் அப்பா என்னோட இணைந்திருக்கிற அன்பு பிள்ளையோட சேர்ந்து உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியாக உம்மை நோக்கி பார்த்தவுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லை சொல்லி வேதம் சொல்கிறதே. அதே போல இந்த வேளும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற உம்மாலே மாத்திரமே கூடுமாப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனாலே எல்லாமே கூடும் என்று அறிக்கை பண்ணுகிறோம், விசுவாசிக்கிறோம். அப்பா கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையும் செழிப்பாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, உங்களுக்கு சாட்சியாக நிறுத்துங்க, உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை சூழ்ந்து கொள்வதாக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பராக. எங்கள் சர்ச் இப்பொழுதுங்க சுவிட்சர்லாந்திலே டிராப்ஸ் என்ற பட்டணத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆராதனைக்கு ஒரு ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளாதவர்களாக இருந்தால் உங்களை இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. அது மாத்திரமல்ல, ஃபில்லிங்கன் ஸ்வீரிங்கன் என்ற பாதையிலும் கூட உங்களுடைய பிரான்ச் சர்ச் இருக்கிறது. அங்கே உள்ளவர்கள் அந்த உங்களை இணைந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்து வாங்க. கர்த்தர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பராக. தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென்.